உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமான் பாடல்களோடு அவருடைய தத்துவங்களோடு நம்முடைய விடியல்கள் சுகமாகி கொண்டிருக்கின்றன என்பது நிதர்சனமான உண்மை. 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு நம்ம எப்போவுமே சொல்லுவோம்ல, கல்யாணத்துலலாம் அப்படி தான் வாழ்த்துவோம். அந்த 16 பேர்கள் என்பது ஒரு நிலைப்பாடு. ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் 10 பேர்களை சொல்கிறார் ஒரு பாடலில். அந்த 10 பேர்களும் ஒவ்வொரு வாழ்க்கையின் படிநிலை அல்லது படிம நிலையை கடக்கும்போது நாம் கூட அனுபவிக்க நேரும். ஆனால் அப்படி நாம் அனுபவிக்கிறோமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. அவர் சொல்கின்ற அந்த 10 பேர்களை நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றா டிக் பண்ணிகிட்டே வரலாம். இது நம்ம கடந்துட்டோமா, இது நம்ம அடைஞ்சிட்டோமா, இதை நம்ம அடைஞ்சிட்டோமான்னு கேள்வி கேட்டால் ஆமாம் என்றால் சந்தோஷம், இல்லை என்றால் அப்படி அடைவதற்கான பாதை எது என்கின்ற அந்த தேடலில் நாம் ஈடுபடலாம். அப்படியான 10 பேர்களை சொல்லுகின்ற ஒரு பாடல் நம்முடைய வள்ளல் பெருமான் கொடுக்கிறார். ரொம்ப அழகான பாடல். ஏன்னா இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் கடக்கிறோம். ஆனால் இந்த நிலைகளை கடக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள் கடத்துகின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. பாடலை பாருங்க. காட்டை எல்லாம் கடந்து விட்டேன், நாட்டை அடைந்து உனது கடிநகர் பொன் மதிர்காட்சிகன் குளிரக் கண்டேன், கோட்டையெல்லாம் கொடி நாட்டி கோலம் இட பார்த்தேன், கோயிலின் மேல் வாயிலிலே குறைகள் எல்லாம் தவிர்ந்தேன், சேட்டை அற்று கருவி எல்லாம் என் வசம் நின்றிடவே சித்தியெல்லாம் பெற்றேன், நான் திருச்சிற்றம்பலம் மேல் பாட்டை எல்லாம் பாடுகின்றேன், இது தருணம் பதியே பலம் தரும் என் உளம் தனிலே கலந்து நிறைந்த அருளே. சிவ தரிசனம் என்கின்ற 6ஆம் திருமுறையில் வருகின்ற ஒரு பகுதி 3820வது பாடலாக இது இருக்கு. இந்த பாடல்ல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது எல்லாம் எல்லாம் அப்படின்ற அந்த வார்த்தை. எல்லாம் எல்லாம் அப்படிங்கிறாரு. அதாவது முழுமையாக அந்த நிலைகளை எல்லாம் கடந்து விட்டேன். ஒவ்வொன்றாக கடந்து 10 நிலைகளை கடந்து வந்திருக்காராம். அப்படின்னா 10 பேரு நிலைகளை கடந்து விட்டேன் அப்படிங்கிறாரு. காட்டை எல்லாம் அப்படிங்கிறாரு. காடுங்கிறது என்னது? நம்ம இப்பெல்லாம் பார்க்குறோமே, மரங்கள் நிறைந்திருக்கின்ற, அருவிகள் பொழிகின்ற, வனவிலங்குகள் சுற்றுகின்ற அந்த காடா? நம்முடைய வள்ளல் பெருமான் அந்த காடை சொல்கிறாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அந்த வரியை பாருங்க. காட்டை எல்லாம் கடந்து விட்டேன், நாட்டை அடைந்து உனது கடிநகர் பொன் மதிர்காட்சி கண்குளிர கண்டேன். காட்டை எல்லாம் கடந்து விட்டேன் அப்படின்னா சிறிய பருவத்தில் ஒரு காடாக அறியாமை இருக்கும், நடுத்தர வயதில் இன்னொரு காடாக இன்னொரு அறியாமை இருக்கும், அப்புறம் வயது முதிர்ந்தால் கூட அறியாமையோடு இருக்கின்றவர்கள் நம்மில் பலர் இருக்கிறோம் இல்லையா? இந்த அறியாமை என்கின்ற காடு எல்லாவற்றையும் நான் கடந்து விட்டேன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லைனா எனக்குள் இருக்கின்ற தவறுகள், குற்றங்கள் அல்லது கடினமான எண்ணங்கள், கடினமான செயல்கள் அல்லது மற்றவர்களை துன்புறுத்துகின்ற சொற்கள், மற்றவர்களுக்கு வலி தருகின்ற அந்த செயல்கள், இதையெல்லாம் கடந்து விட்டேன். ஏன்னா காடுங்கிறது எப்போதும் இருள் சூழ்ந்த ஒரு பகுதி இல்லையா? இயற்கை சூரிய வெளிச்சம் அதற்குள் ஊடு புகுந்து போக வேண்டும். அப்படி இல்லாமல் அடர்த்தியாக இருக்கக்கூடிய நிலைதான் காடுன்னு சொல்லுவோம். அப்போ வெளிச்சம் உள்ளே போக முடியாமல் இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற, நம்முடைய இயல்பில் இருக்கிற தவறுகள், குற்றங்கள், மற்றவர்களை துன்புறுத்துகின்ற அந்த சொற்கள், செயல்கள், இதெல்லாம் தான் காடு என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். வெறுமே நாம் பார்க்குற அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவோம்ல, அதை சொல்லவில்லை. காடையெல்லாம் கடந்து விட்டேன் அப்படின்னா இந்த மாதிரியான அறியாமையோடு இருக்கின்ற அந்த நிலை, மற்றவர்களை வலி தருகின்ற அந்த நிலை, இது எல்லாவற்றையும் கடந்தாச்சு அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாருன்னா இதை நம்மால் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது எங்கே போயிருக்காராம் அதை சொல்கிறார் பாருங்க. நாட்டை அடைந்து உனது கடிநகர் பொன் மதிர்காட்சி கண்குளிர கண்டேன். நாடு என்பது என்னது? சீர்திருத்தப்பட்டு இருக்கும், அங்கே எல்லாமே சீராக இருக்கும், அமைந்திருக்கும், கட்டடங்களிலிருந்து எல்லாம் ஒழுங்காக இருக்கும், ஒழுங்கு அமைதியோடு இருக்கும் என்றால் அந்த அறியாமை, மற்றவர்களை துன்புறுத்துகின்ற அந்த காடு என்கின்ற அறியாமை
அறியாமை இருளிலிருந்து நான் வெளிவந்து பொன் மதில் சுவரால் எழுப்பப்பட்டிருக்கின்ற நாட்டுக்கு வந்துவிட்டேன். இப்போ என் மனசு தங்கமாக மாறி போச்சு. தங்கமான மனசு அவருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்படின்னா மனசுக்குள்ள இதயத்துக்குள்ள தங்கத்திலேயா சுவர் எழுப்பி வச்சிருக்காங்க? இல்லை, தங்கமான மனசுனா அங்கே தூய்மையாக இருக்கிறது, குற்றம் குறை ஏதும் இல்லாமல் இருக்கிறது, மற்றவர்களை கண்ணீர் விட வைக்கின்ற அந்த பாங்கு இல்லாமல் இருக்கிறது, மற்றவர்களை துன்புறுத்தி பார்க்கின்ற பாங்கு இல்லாமல் இருக்கிறது, மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற பாங்கோடு இருக்கிறது. அப்படி ஒரு நிலை வந்தால் அது தங்கத்தின் ஜொலிப்போடு இருக்கும். அந்த நிலையை நான் அடைந்து விட்டேன் அப்படிங்கிறார். அப்ப 2வது நிலைக்கு வந்துட்டார். அடுத்தது என்ன உணர்றார் பாருங்க தன்கிட்ட. கோட்டையெல்லாம் கொடி நாட்டி, பொன் மதில் சொல்றோம்ல, அதுல இருக்கிற எல்லா கோட்டையிலையும் கொடி நாட்டிட்டேன் அப்படிங்கிறாரு. எப்போ நாம கொடி நாட்டுவோம்? ஒரு இடத்தில் வெற்றி பெற்றால் அதுதானே கொடி நாட்டுறது. போர்களில் வெற்றி பெற்ற பின்பு அந்த போர் வீரர்கள் அல்லது போர் தலைவர்கள் எந்த நாட்டை எந்த கோட்டையை வென்றார்களோ அங்கே கொடி நாட்டுவாங்கல்ல. அப்படின்னா நம்முடைய மனசாகிய அந்த பள்ளத்தாக்கிலிருந்து மீண்டு வந்து நான் கொடி நாட்டி விட்டேன்னா என் மனசு நான் சொல்வதை கேட்கிறது. என் மனசுக்கு நான் அடிமையாக இல்லை, நான் இப்போது அங்கே கொடி நாட்டி இருக்கிறேன். 3வது பேராக இதை சொல்கிறார். அடுத்தது என்ன பேருன்னு பாருங்க. கோலம் இட பார்த்தேன். கோட்டையெல்லாம் கொடி நாட்டின்னு ஒரு பேர் ஆயாச்சு. அடுத்தது கோலம் இட பார்த்தேன். எந்த இடத்துல கோலம் இடுவோம்? வாசல் நிறைச்சு கோலம் இடுறது, சாலையை நிறைச்சு கோலம் இடுறதுன்னா திருவிழாவாக இருக்க வேண்டும், சந்தோஷ நிகழ்வாக இருக்க வேண்டும், ஒரு வெற்றியை சொல்கின்ற அடையாளமாக கோலம் இடுவோம்ல. அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டாராம். அப்போ 5வது பேராக இதையும் பெற்றாச்சு அப்படின்னு சொல்றார். அடுத்தது கோயிலின் மேல் வாயிலிலே குறைகள் எல்லாம் தவிர்ந்தேன். ஒரு கோட்டையே நம்ம கையில் கிடைச்சாச்சு, அதுக்கப்புறம் வேற என்ன குறை இருக்க முடியுங்க? இல்லை, அதைத்தான் சொல்லுகிறார். கோயிலின் மேல் வாயிலிலே குறைகள் எல்லாம் தவிர்ந்தேன். இவ்வளவு உயரம் அடைந்த பின்பும் கூட நான் புகார் சொல்லி கொண்டிருப்பேன், குறைகள் சொல்லி கொண்டிருப்பேன்னா அது தகுதியாக இருக்காது. அதனால் புகார்கள் இல்லாமல் குறைகள் எல்லாம் தவிர்ந்தேன். அப்படின்னா தவிர்க்கணும். இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. அதையெல்லாம் தவிர்த்து விட்டு நான் புகார்கள் அற்ற ஒருவனாக இருக்கிறேங்கிறது எப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்ட மனநிலை தெரியுமா? எல்லாத்தையும் சந்தோஷமாக ஏற்றுக்கணும், எல்லாமே வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கானது தான் என்கின்ற ஒரு மனநிலை வந்துவிட்டால் புகார்கள் அற்றுப்போகும் நம்முடைய வாழ்க்கை. அது வாழ்க்கையில் நாம் பெறக்கூடிய பேறுகளிலெல்லாம் உச்சகட்டமான பேரு என்று நாம் உணர வேண்டும். அடுத்து என்ன பேருன்னு சொல்றார் பாருங்க வள்ளல் பெருமான். சேட்டை அற்று கருவியெல்லாம் என் வசம் நின்றிடவே. அது ரொம்ப முக்கியம். சேட்டை அற்று, மனசு சேட்டை பண்ணும், குரங்கு மாதிரி தாவி தாவி குதிக்கும். அதை நிலைநிறுத்தியாச்சு, நங்கூரம் போட்டு நிறுத்தியாச்சு. சேட்டையற்று கருவியெல்லாம் அப்படிங்கிறாரு. என்ன கருவி? சொல் என்பது ஒரு கருவி, செயல் என்பது ஒரு கருவி, சிந்தனை என்பது ஒரு கருவி. நம்மை நாம் வெளிப்படுத்துவதற்கான கருவிகள் இது 3 இல்லையா? அது எல்லாம் என் கட்டுப்பாட்டுக்குள் வந்தாச்சு, அதற்கு நான் அடிமையாக இல்லை என்று சொல்கிறார். இது எல்லாமே ஒவ்வொரு பேராக அவர் பெற்று வருகிறார். அடுத்தது என்ன பேருன்னு பாருங்க. சித்தியெல்லாம் பெற்றேன், நான் திருச்சிற்றம்பலம் மேல் பாட்டையெல்லாம் பாடுகின்றேன். சித்தியெல்லாம் பெற்றேன். யாருக்கெல்லாம் எதையெல்லாம் மிகச்சிறப்பான வல்லமை சித்தின்னு நினைக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் நான் பெற்றுவிட்டேன் அப்படிங்கிறார். அப்புறம் திருச்சிற்றம்பலம் மேல் பாடல் பாடுகிறேன் அப்படிங்கிறாரு. எப்போ பாடல் பிறக்கும்? உச்சபட்ச சந்தோஷம் அல்லது உச்சபட்ச துக்கம் அப்படிங்கிறப்ப பாடல் பிறக்கும்னு சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு வரியாக நம்முடைய வள்ளல் பெருமான் சொன்னது சந்தோஷங்களை. எனவே அப்படிப்பட்ட நிலையில் நான் பாடலெல்லாம் பாடுகின்றேன் என்று சொல்லி எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. இது தருணம் பதியே பலம் தரும் என் உளம் தனிலே கலந்து நிறைந்தருளே. இப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சாச்சு. பலம் தரும் என் உளம் தனிலே அப்படிங்கிறாரு. இது நம்முடைய வள்ளல் பெருமான் இறை என்கின்ற அந்த உணர்வுக்கு, தான் நம்புகின்ற அந்த தனிப்பெரும் கருணைக்கு கொடுக்கின்ற கேரண்டி. ஏன்னா இவர் மனசுக்குள்ளே போய் நான் உட்காரணுமா அப்படின்னு அருட்பெரும் ஜோதி தயங்குச்சுன்னா என்ன நினைக்கும்? இவர் மனசு அவ்வளோ பலம் வாய்ந்ததா, அவ்வளோ வளம் வாய்ந்ததா, நான் அங்கே போய் தங்கறதுக்கான தகுதி வாய்ந்ததான்னு அது நினச்சிடக்கூடாதான். அதனால் அவர் கூடுதலாக ஒரு கேரண்டியை சேர்த்து சொல்கிறார். பலம் வாய்ந்த என் மனசு அப்படிங்கிறார். நீ தங்குற அளவுக்கு நான் தகுதியோடு இருக்கிறேன், என் மனசும் பலம் வாய்ந்ததாக வளம் பொருந்தியதாக
தூய்மையானதாக, பொன்னை நிகர்த்ததாக இருக்கிறது. அதனால் இங்கே வந்து தங்கு அப்படிங்கிறார்னா, நாமும் இந்த பாடலில் இருக்கின்ற வரிகள் சொல்லுகின்ற அந்த 10 பேறுகளை அடைய வேண்டும் என்பதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்று உணர வேண்டும். அந்த பாதையில் இன்றையிலிருந்தே, இப்போதிலிருந்தே பயணிப்போம். மீண்டும் சந்திப்போம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. நன்றி, வணக்கம்.